அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. மற்றவர்களின் தேவைகளுக்கு உதவ நம்மை தயார் நிலையில் வைத்திருத்தல, மற்றவர்களின் ஒருங்கிணைந்த நல்வாழ்வில் கவனம் செலுத்துவதன் வழியாக உண்மையை கடைபிடிப்பது ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் கலாச்சார மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு. திருத்தந்தை புனித பிரான்சிஸின் ஏழைகளுக்கான பணிக்குழுவானது உதவி செய்தல், வரவேற்றல் மற்றும் ஊக்குவித்தல் என்னும் 3 அடிப்படை அம்சங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது என்றும், உதவி செய்வது என்பது மற்றவர்களின் தேவைகளுக்கு உதவ தன்னை தயார் நிலையில் இருப்பதை குறிக்கிறது என்றும் கூறினார். திருத்தந்தை 14ஆம் லியோ செப்டம்பர் 1 திங்களன்று வத்திக்கானில் ஏழைகளுக்கான புனித பிரான்சிஸ் பணிக்குழுவினரைச் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், மற்றவர்களின் ஒருங்கிணைந்த நல்வாழ்வில் கவனம் செலுத்துவதன் வழியாக உண்மையை கடைபிடிப்பது ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் கலாச்சார மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு என்றும் எடுத்துரைத்தார். உதவி செய்தல் பல ஆண்டுகளாக தங்களிடம் வரும் மக்களுக்கு சுவையான உணவு, உடை, குளியலறை, மருந்தகங்கள், உளவியல் ஆதரவு பணிகள், பணி ஆலோசனைகள் என ஆண்டுக்கு 30,000க்கும் மேற்பட்ட மக்களை பல்வேறு வழிகளில் ஆதரித்து வருகின்றன என்றும் எடுத்துரைத்தார். திருத்தந்தை வரவேற்றல் நம் இதயங்களிலும் நம் வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்கு இடமளித்தல், அவர்களுக்கு நமது நேரத்தை வழங்குதல், அவர்கள் சொல்வதை கேட்டல், அவர்களுக்கு ஆதரவளித்தல், அவர்களுக்காக செபித்தல் ஆகியவை அடங்கும் என்றும், கண்களை பார்ப்பது, கைகுலுக்கி அவர்களை பார்த்து நிற்பது போன்ற மனப்பான்மையே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு மிகவும் பிரியமானது என்றும் கூறினார். நமது சூழலில் ஒரு குடும்ப சூழ்நிலையை வளர்க்க நம்மை தூண்டுகிறது மற்றும் நாம் என்ற ஒளிரும் ஒற்றுமை வழியாக நான் என்ற தனிமையை கடக்க உதவ வேண்டும். தனிமை அதிகமாக இருக்கும் நமது சமூகத்தில் இந்த உணர்திறனை நாம் அதிகமாக பரப்ப வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். ஊக்குவித்தல் கொடுப்பதன் தன்னலமற்ற தன்மை, மனிதர்களின் மாண்பிற்கு மரியாதை செலுத்துதல் போன்றவற்றாய் மக்களுக்கு வழங்கி ஊக்கமளித்து வருகின்றனர் என்றும், கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழியை காட்டுகிறார், அதை பின்பற்ற நமக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குகிறார், நம்மை சுதந்திரமாக செயல்பட விட்டுகின்றார் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.